Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channel ஒரு சூப்பரான organizer box நமக்காக நாமளே எப்படி செஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுல பாருங்க என்னோட கூட பின்ற மணி எல்லாம் அழகா தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன். பிளாஸ்டிக்ல இதே மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸ் இத தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. சோ இதே மாதிரியே நம்ம கூட பின்ற ஒயர்ல பின்னணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க ஒயர் கூடைகள் எல்லாம் பின்னி சேல் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்மி விலையில இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னி அதிக லாபத்துக்கு நீங்க சேல் பண்ணலாம். இந்த ட்ரே பின்றதுக்கு ஒரு ரோல் நமக்கு தேவைப்படும். நடுவுல இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் தனித்தனியா பின்றதுக்கு ஒரு ரோல் வரைக்கும் தான் ஒயர் நமக்கு தேவைப்படும். வெறும் 60 ரூபாய் செலவுல ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் உங்களுக்காக நீங்களே பின்னிக்கோங்க. இனிமே 500 600ன்னு சொல்லிட்டு கடையில காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர்ல ட்ரே பின்னிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரேவோட அட்டாச் பண்ணி இந்த தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டை நம்ம பின்ன போறோம். நம்ம ஒயர் குடைகளுக்கு பாக்கெட் அட்டாச் பண்ணி பின்னுவோம் பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பின்ன போறோம். ஸோ இது வந்துட்டு தனியா கழண்டு வரும்ன்ற பயமே வேண்டாம். இது நல்லாவே லைஃப் கொடுக்கும். இப்போ இது பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரே எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த ட்ரே பின்னி முடிச்சுட்டு நான் சொல்றேன். இந்த கம்பார்ட்மெண்ட் பின்றதுக்கு பர்பிள் கலர்ல 45 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த அளவுல தான் ட்ரே பின்னுன்ற அவசியம் இல்லை. நீங்க எந்த மெஷர்மெண்ட்ல நீங்க ட்ரே பின்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நடுவுல இந்த தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டா எப்படி பிரிச்சு பின்றதுன்னு நான் கிளியரா சொல்றேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 நாட் இருக்குது. அந்த 30 நாட்டில் நான் 5 கம்பார்ட்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்து பின்ன போகிறேன். இதுவுமே உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 நாட் இருக்குது. இந்த 15 நாட்டை அப்படியே பாதியாக பிரித்து நான் பின்ன போகிறேன். நடுவில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது எந்த அளவில் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். உங்களோட விருப்பம் போல் நீங்கள் பின்னிக்கலாம். இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னுறதுக்கு எத்தனை ஒயர் கட் பண்ணணும் அப்படின்றத விட எந்த அளவில் ஒயரை கட் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இதை நம்ம கிளியராக பார்த்துடலாம். இந்த ட்ரேவோட சைடு வால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ரவுண்டு பின்னி இருக்கேன். இந்த 8 நாட்டு ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு சேர்த்து 1 அடி ஒயர் நமக்கு போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹோலில் ஒயரை விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஒயரை வெளியே எடுப்போம். ஸோ நீங்கள் 2 அடியில் ஒயர் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் 8 நாட்டும் இன்னொரு பக்கத்தில் 8 நாட்டும் பின்னது போக மீதி உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது 8 ரவுண்டு இல்லை 10 ரவுண்டு அந்த ட்ரேவோட ஹைட் இருக்குது அப்படின்னாக்கா 2லேருந்து 2.25 அடி வரைக்கும் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் மொத்தம் 30 நாட் இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6 நாட்டாக தனித்தனியாக பிரித்து ஒரு பக்கத்தில் 5 கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து பின்னியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கார்னர் டர்னிங்லேருந்து 6 நாட்டை விட்டுட்டு 6வது நாட்டுக்கும் 7வது நாட்டுக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 6 நாட்டை கவுண்ட் பண்ணி விட்டுட்டு 6வது நாட்டுக்கும் 7வது நாட்டுக்கும் நடுவில் கோடு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரேயில் இப்படியே கையை விட்டு பின்னுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரே வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் பின்ன முடியும். இந்த ட்ரே வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பின்னது தான். வெஜிடபிள் ரேக்கு பிவிசி பைப்பெல்லாம் வச்சு பின்னி இருப்பேன். அதை தான் இப்போ நான் ஆர்கனைசர் பாக்ஸாக வந்துட்டு மாற்றியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் நீங்கள் பின்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரேவை அப்படியே தலைக்கில் திருப்பிக்கோங்க. ட்ரேவோட உள் பக்கத்தில் தான் பின்ன போகிறோம். ஓகேவா? இப்போ பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரேவை அப்படியே 2ஆக பிரித்து நம்ம பின்ன போகிறோம். நீளமாக இருக்கு இல்லையா, அதை பின்னிட்டு அதுக்கப்புறமா குறுக்கில் இருக்கிற அந்த சின்ன கம்பார்ட்மெண்ட்டை நம்ம பின்னலாம். இப்போ கார்னர் டர்ன் பண்ண பாருங்கள், 3 நாட்டு மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக இருக்கிற ஹோல்குள்ளே தான் இப்படி உள் பக்கமாக ஃபர்ஸ்ட்டு ஒயரை கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளியே கொண்டு வாங்க. கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற ஹோல் வழியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வரிசையாக பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஒயர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னிட்டு வர போகிறோம். 2 அடியில் தான் இந்த ஒயரை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாகவே விட்டுக்கோங்க. ஒரு 1/4 அடிக்கும் கம்மியாக விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயர்லேயும் நாட் போடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது ஒயரை லூஸ் பண்ணாமல் போடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கனாலோ இல்லை இழுத்திங்கனாலோ அந்த ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆகும். இப்போ 2 நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும்.
ஒரு ஹோல் கூட இடையில வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்போது ஒயரை வந்துட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது, அப்புறம் ஒயர் அப் அண்ட் டவுன் ஆயிரும். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது நாட் போடணும். ஓகே, இப்போ 2 ஒயரை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். 4 நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 3வது ஒயரை எடுக்கிறேன். இந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளு பக்கமாக கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக போட்டுக்கோங்க. மூணு ஒயரை இன்சர்ட் பண்ணி மொத்தம் 6 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி 4வது ஒயரை எடுக்கிறேன். இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இதே மாதிரி வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் அந்த கார்னர் டர்னிங் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பின்னணும். இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வரிசையாக ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த பக்கம் எங்கே நம்ம கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக இருக்கிற இந்த ஹோல் வரைக்கும் ஒயரை இன்சர்ட் பண்ணி நாட் போடணும். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்னர் டர்னிங்லேருந்து இந்த பக்கம் கார்னர் டர்னிங் வரைக்கும் மொத்தம் 31 நாட் இருக்கும். ஸோ ஒரு நாட் எக்ஸ்ட்ரா வரதுனால ஒரு அடி ஒயரை கட் பண்ணிக்கோங்க. ஒரு அடி ஒயரை கட் பண்ணி ஏதாவது ஒரு நாட்டில் நடுவில் வந்துட்டு பின்னிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி பின்னிக்கோங்க. இந்த ட்ரேயில் மொத்தம் 30 வரிசை பின்னி இருக்கும். ஸோ கார்னர் டர்னிங்லேருந்து இன்னொரு பக்கம் கார்னர் டர்னிங் வரைக்கும் அந்த ஹோலை கவுண்ட் பண்ணிங்கன்னா 31 ஹோல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஹோல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நடுவில் ஏதாவது ஒரு ஹோலில் ஒரே ஒரு ஒயரை எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ணி பின்னிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இந்த கார்னர் டர்னிங்லேருந்து இந்த கார்னர் டர்னிங் வரைக்கும் மொத்தம் 31 ஹோல் இருக்கும். ஸோ 15 ஒயர் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டிருக்கேன். இப்போது உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் வரிசை பின்னியாச்சு. அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு வரிசை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்த வரிசை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைடும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். சைட் வால் எத்தனை ரவுண்டு பின்னி இருக்கீங்களோ அத்தனை ரவுண்டு அந்த உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம பின்னுற அந்த கம்பார்ட்மெண்ட்டையும் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 2வது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே ரன்னிங் ஒயர் வச்சு 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ரைட் சைட்லேயும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 4வது வரிசை பின்னணும். 4வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைட்லேயும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். இதே மாதிரி உங்களோட ட்ரேயில் சைட் வால் எத்தனை ரவுண்டு போட்டிருக்கீங்களோ அத்தனை வரிசை இந்த கம்பார்ட்மெண்ட்டையும் பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். கரெக்டாக இந்த சைட் வால் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பின்னிட்டு சைட் வாலோட ஒரு நாட் கூட மேலேயும் இல்லை கம்மியாகவும் இல்லை.
அதே மாதிரி இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னும்போது கரெக்டாக கார்னர் டர்ன் பண்ணும் பார்த்தீங்களா, அதே வரிசையில் ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஒரு நாட்டு நீங்கள் தள்ளி பின்னாலோ என்ன ஆகும்னாக்கா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் அந்த சைடு வாலுக்கும் இடையில கேப் வந்துடும். ஸோ இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை பின்னி முடிச்சுட்டு கையோட எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் சொருகணும் சைடில், அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் இருக்கிற ஒயர்ஸு. மேலே இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கிக்கோங்க. 2வது வரிசையிலேருந்தே சொருக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கூட பின்னும்போது ஒரு ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். 2வது ரவுண்ட்லேருந்தே சொருக ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி கீழே எண்டு வரைக்கும் சொருகணும். எத்தனை வரிசை நீங்கள் போட்டிருக்கீங்களோ அத்தனை வரிசையிலையும் சொருகணும். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ட்ரேவை அப்படியே 2ஆக பிரித்து நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ குறுக்கில் வர அந்த ரேக்கெல்லாம் நம்ம பின்ன போகிறோம். இங்கே கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக 6 வரிசையை விட்டுட்டு 6வது வரிசைக்கும் 7வது வரிசைக்கும் நடுவில் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறேன். ஒரு ஹோல் கூட தள்ளி வைக்கக்கூடாது. இந்த சைடு வாலில் இந்த ஒரு ஹோல் தள்ளி வச்சிட்டிங்கன்னா கூட என்ன ஆகும்னா சைடில் வந்துட்டு மடங்கும். ஸோ கரெக்டாக கார்னர் டர்ன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னிக்கோங்க. இப்போ 2வது ஒயர் எடுத்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த வரிசையிலையும் ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் வரிசையாக வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகேவா? இப்போ 3வது ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 8 ஹோல் இருக்கிறதுனால 4 ஒயர் எடுத்து கரெக்டாக பின்னிக்கிறேன். சப்போஸ் ஒரே ஒரு ஹோல் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுனாக்கா இங்கே சென்டரில் ஏதாவது ஒரு ஹோலில் ஒரு அடி ஒயர் எடுத்து இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 8 ஹோல் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஆப்போசிட் சைடு பின்னுவேன் இல்லையா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு 7 ஹோல் தான் இருக்கும். ஒரு ஹோல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரே ஒரு ஒயர் ஒரு அடியில் எடுத்து இன்சர்ட் பண்ணி நாட் போட்டிருப்பேன். அதையும் காமிக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த இடத்துல 4வது ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னுறேன். இப்போ இந்த இடத்துல 8 ஹோல் இருந்துச்சு. ஸோ 4 ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பின்ன மாதிரியே என்ன பண்ண போகிறோன்னா ஆப்போசிட் சைடு நம்ம பின்னிட்டு போகிறோம். இந்த பக்கத்தில் இந்த கார்னர் டர்னிங் எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னணும். இப்போ ஆப்போசிட் சைடு மொத்தம் நம்ம 7 நாட் போட போகிறோம். ஸோ ஒரு அடி ஒயர் இருந்துச்சுன்னா போதும். சப்போஸ் நீங்கள் 10 நாட் போட போகிறீங்க அப்படின்னாக்கா 1.25 அடி ஒயரை இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 நாட் போட போகிறதுனால ஒரு அடி ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் அடியில் ஃபஸ்ட்டு வரிசை இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக ரைட் சைடு இந்த ஒயரை இப்படி கொண்டு வரணும். ரைட் சைடு 7 நாட் தான் போட போகிறோம் அப்படின்றதுனால ஒரு அடி இருந்தாலே போதும். ஸோ ஒரு அடி கட் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். லெஃப்ட் சைடு எந்த வரிசையில் நம்ம இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னமோ அதுக்கு நேராக இருக்கிற ஹோலில் தான் ரைட் சைட்லேயும் பின்னணும். ஒரு நாட் கூட தள்ளி வைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரே வரிசையில் தான் இதை பின்னுறீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாட் கூட தள்ளி பண்ணக்கூடாது. இப்போ ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு
ரைட் சைடு எடுத்தோம் இல்லையா அந்த ஒரு அடி ரன்னிங் ஒயர், இதை வச்சு 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது இதுக்கு முன்னாடி போட்டோம் பாருங்கள், அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அந்த குறுக்கில் இருக்கு இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட், அதை நல்லா ஒட்டி வந்துட்டு போடணும். கொஞ்சம் கூட ஒயர் கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த நாட்டுக்கும் இப்போ நம்ம போட்ட அந்த நாட்டுக்கும் இடையில கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. சப்போஸ் கேப் இருந்துச்சுன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஒரே ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும், அவ்வளோதான். இந்த கம்பார்ட்மெண்ட் பின்னுறதுக்கு மொத்த ஒயரையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டு பின்னாதீங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தனித்தனியாக பின்னுறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு ஒயரை அப்பப்போ கட் பண்ணிவிட்டு பின்னுங்க. இது பின்னும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா கார்னர் டர்னிங். எந்த இடத்துல கார்னர் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக இருக்கிற வரிசையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி முடிக்கும் போதும் கார்னர் எந்த இடத்துல டர்ன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக இருக்கிற ஹோலில் தான் முடிக்கணும். ஒரு ஹோல் வந்துட்டு முன்னாடியே முடிச்சிங்கன்னா அந்த ட்ரேக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இடையில கேப்பு வரும். அதுக்கப்புறமா சைட் வாலில் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரே வந்துட்டு அப்படியே விரிஞ்ச மாதிரி வரும். கரெக்டாக அந்த ட்ரே வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நமக்கு வராது. குறுக்கில் பின்னுற இந்த கம்பார்ட்மெண்ட் இதை மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 3 கம்பார்ட்மெண்ட்டு நீங்களே பின்னிக்கோங்க. மொத்தம் 3 ஒயர் எடுத்தோம் இல்லையா, 3 ஒயரை வச்சு பாருங்கள் 6 நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக ஒரு ஹோல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஒரு ஒயர் வந்துட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஒரு ஒயரை கட் பண்ணி இந்த ஹோலில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒயரோட இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 3 இன்ச் வர வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இந்த வரிசைக்கு மேலே 2வது வரிசை 3வது வரிசை பின்னுவோம் இல்லையா, அப்போவுமே அந்த சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் 7 ஹோல் இருந்துச்சு. ஸோ 7 ஹோல்லையும் 7 ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 2வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இனி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ 8 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இன்னும் 7 நாட் தான் போட போகிறோம். 7 நாட் போடுறதுக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுறதுக்கு மொத்தம் ஒரு அடி ஒயர் நமக்கு போதும். ஒரு அடி ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த 2வது ஹோல் இருக்கு இல்லையா மேல் பக்கத்தில், 2வது வரிசை பக்கத்தில் அந்த ஹோல் வழியாக ரைட் சைடு இந்த ஒயரை இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறோம் பாருங்கள், அந்த நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டுக்கும் இந்த பக்கம் போடுற நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. சப்போஸ் கேப் இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கம் மொத்தம் 7 நாட் நம்ம போடுவோம். இப்போ நான் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டும் நீங்கள் பின்னணும்.
இப்போது கடைசி ஒயரில் நாட் போடுறேன். நாட் போடும்போது பாருங்கள் அந்த சின்ன ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வரிசை போடும்போது அந்த சின்ன ஒயர் உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சி வந்துடும். ஓகேவா? இப்போது 2வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நான் பின்னி காமிச்சேன் பாருங்கள். இதே மாதிரி 3வது வரிசை 4வது வரிசைன்னு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் மேல் பக்கத்தில் வரிசையாக பின்னிட்டு வாங்க. இதே மாதிரி மொத்தம் 6 வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மொத்தம் 6 வரிசை பின்னி முடிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு ஹோல்லையும் ஒரு வரிசை உள்ளுக்குள்ளே விட்டு பின்னியிருக்கேன். இப்போ அடுத்து 7வது வரிசை பின்ன போகிறோம். 7வது வரிசை பார்த்திங்கன்னா எந்த ஹோல்லையும் விட்டு பின்ன வேண்டியதில்லை. மேல் பக்கத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வரிசை பின்னிக்கலாம். இந்த ஒரு வரிசை பின்னுறதை கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். நாட் போடுறத கிளியராக பார்க்க முடியும். கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பேஸ்லேருந்து மொத்தம் 7 வரிசை பின்னோம் இல்லையா? 7 வரிசையில் மொத்தம் 6 ஹோல் இருக்கும். 6 ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணி பின்னியாச்சு. ஸோ 7வது வரிசை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எந்த ஹோல்லையும் ஒயரை இன்சர்ட் பண்ணாமல் பின்ன போகிறோம் ரைட் சைடு எண்டு வரைக்கும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து நான் உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்குக்கெலாம் தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய புதுவிதமான நியூ ஐடியாஸ் இருக்குது பாருங்கள். ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம். இதெல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 7வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் பின்னதுக்கப்புறம் கையோட ஒயர்ஸை சொருகி விட்டுட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் 2வது வரிசையிலேருந்து சொருக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் சொருகணும். மேல் பக்கம் போகிற ஒயர் அதுக்கப்புறம் சைடில் இருக்கு இல்லையா அந்த ஒயர் 3 பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து சொருகணும். சொருகி முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னும் 3 கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக பிரித்து பின்னணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ட்ரேவை இந்த மாதிரி நேராக திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ட்ரேவையும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த தனித்தனி கம்பார்ட்மெண்ட் அதையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது நேராக திருப்பினதுக்கப்புறம் அந்த ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கார்னர் டு கார்னர் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த ட்ரே வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டை நேராக்கிக்கோங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டையும் இந்த ட்ரேவையும் ஒன்றா வந்து ஒரு ஒயரை வச்சு நம்ம கட்டி விட போகிறோம். இந்த ட்ரே பின்னும்போது நான் என்ன பிளான் பண்ணேனாக்கா சைடில் இருக்கு இல்லையா ஒயர் நம்ம பின்னிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருப்போம் பாருங்கள். அந்த ஒயரை இந்த ட்ரேக்குள்ளே சொருகி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணேன். சரி ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு ஒயரை எடுத்து இப்போது இந்த ட்ரேவையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டையும் கட்டி விட போகிறோம். இந்த எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது ஒரே ஒரு பக்கம் மட்டும் கட்டாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. பேஸ்லேருந்து 6வது வரிசையில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னோம் இல்லையா? ஸோ இதுக்கு நேராக இருக்கிற ஹோலில் தான் சைட் வால்லையும் கட்டி விடணும். ஒரு ஹோல் கூட தள்ளி வந்துட்டு கட்டக்கூடாது. இப்போது பர்பிள் கலரில் இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட்டு வரிசை பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஒயரை இப்படி வெளி பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இதுக்கு மேலே இது கட்டி விடுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பாருங்கள், கரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட்டில் கட்டிட்டு போகணும், அவ்வளோதான். இப்போது 2வது ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கட்டி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ட்ரேவையும் கம்பார்ட்மெண்ட்டையும் கட்டி விடும்போது அந்த அடியிலேருந்து ட்ரேவோட அடியிலேருந்து வந்துட்டு மேல் பக்கத்தில் கட்டிட்டு வாங்க. அப்போ தான் ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலேருந்து கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளே கையை விட்டு ஒயரை சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும்.
இந்த ட்ரேக்கு எப்படி மூடி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த ட்ரேக்கு மூடி பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பின்னலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பின்னி முடித்த ஒயர் கூடைகளுக்கு மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா நஹாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அந்த மாதிரியும் நீங்கள் மூடி பின்னிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 2வது மெத்தடு, இந்த ட்ரே பார்த்திங்கன்னா 15க்கு 30ன்னு சொல்லிட்டு ஒயர் எடுத்து பின்னி இருக்கேன் இல்லையா. ஸோ 31க்கு 16, அதாவது ஒரு ஒயர் எக்ஸ்ட்ராவாக எடுத்து சைடு வால் 3 ரவுண்டு வச்சு ஒரு ட்ரே மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிக்கிட்டீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு அழகாக மூடிக்க முடியும். 2 மெத்தடில் இதுக்கு நீங்கள் மூடி பின்னலாம். இதுக்காக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஒயரை வச்சு சுற்றும் போது இந்த ட்ரேவையும் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட்டையும் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்துட்டு வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை முடியெல்லாம் போட வேண்டியதில்லை. அப்படியே இந்த ஒயரை இந்த ட்ரேக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதே அளவில் தான் ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னணும்னு கிடையாது. உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக பின்னிக்கலாம். இதை விட சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக பின்னிக்கலாம். இல்லை நம்ம நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா ட்ரே, அந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே பின்னி அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னிக்கலாம். இப்போ ஒயரை ஃபுல்லாக சுற்றி கட்டி விட்டுட்டேன் பாருங்கள். முடியெல்லாம் போட வேண்டியதில்லை. முடி போடாமல் இந்த ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ கீழேருந்து நம்ம மேல் பக்கம் கட்டிட்டு வந்ததுனால ஒயரை சொருகி விடுறது ஈஸியாக இருக்குது. மேலேருந்து கீழ் பக்கத்தில் ஒயரை கட்டிட்டு போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒயர் குடைகளெல்லாம் பின்னி சேல் பண்ணுறீங்கன்னா வெறும் 60 ரூபாய் செலவில் இந்த மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னி 400லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். இதுக்கு மூடி எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரே ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்னிருக்கேன். ஆனால் இந்த ட்ரே பாருங்கள் கிராஸ் டைப்பில் பின்னிருக்கேன். கிராஸ் டைப்லேயும் நீங்கள் ட்ரே பின்னி தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த ட்ரே எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ரேக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.